சீதா, அருண் 2 பேருமே சேர்ந்து கோயில்ல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அக்கா வராங்களான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள மீனா, முத்து 2 பேருமே வராங்க. "வாங்க மாமா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. "இங்க பாருங்க, நீங்க சொல்லி ஓகே பண்ணா மட்டும் தான் நான் அவர கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தான் அம்மாகிட்டயே சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் பார்க்கணும்" அப்படின்னு சீதா சொல்றாங்க. "சரி சீதா பார்க்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா அருண் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. மீனா பார்க்குறாங்க. அப்படியே முத்துவும் பார்க்குறாரு. "இவரா? இவரா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஆமாக்கா, இவர் தான் நெறைய பணம்லாம் கூட குடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அந்த பணம் கூட என்னோட ஃப்ரெண்டு குடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அது எல்லாமே பண்ணது இவர் தான்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே பேசவே இல்ல மீனா. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே மொறைக்கிறாரு அருண. அருணும் அப்படியே முத்துவ மொறைக்கிறாரு. கிட்ட போய் சொல்றாங்க, "இவங்க தான் எங்க அக்கா, மாமா" அப்படின்னு சொல்லிட்டு. "இவங்க தான் உங்க அக்கா, மாமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கும் கோவமா வருது. ஆனா எதுவுமே சொல்லவே இல்ல அந்த இடத்துல. "என்னக்கா எதுவுமே பேசவே மாட்ற? உனக்கு புடிச்சிருக்காக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "உனக்கு புடிச்சிருக்குல்ல சீதா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. எனக்கு புடிச்சிருக்குக்கா. இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் ஓகேவானா மட்டும் தான் நான் அம்மாகிட்ட போய் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க.